தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபையான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நல்லா இருக்கீங்களா? இந்த காலவேளையிலே என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்திலே தேவ மகிமைக்காக நீங்கள் 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே அன்னாளை பெண்ணினால் தன் மனதுக்கு வந்தபடி அவளை துன்பப்படுத்துகிறத அல்லாவிட்டால் அவளை வேதனை உண்டாக்குற வார்த்தைகளை பேசுகிறது நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட அன்னாள் நேராக அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை வாசிச்சிங்கன்னா அவள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய உள்ளத்தை உடைத்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கதறி அழுகிறான். ஆண்டவரே, நான் பலருக்கு கேலியும் பரிகாசமும் நிந்தையாக மாறியிருக்கிறேன், என் நிலைமையை மாற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து அழுது கதறுகிறத நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, நாம் சில நேரங்களில் நாம் தீமை செய்யாமலே நாம் சில நேரத்தில் தண்டிக்கப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ நம்ம யோசிக்கிறோம், தீமை செய்கிறவன் நல்லா இருக்கிறான், பாவத்தில் வாழ்கிறவன் நல்லா இருக்கிறான், ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி என்று சொல்லி சில நேரங்களில் நமக்கு வேதனை உண்டாவது. ஆனால் அன்பான தேவ ஜனமே, நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நமக்கு நீதிய நியாயத்தை செய்கிறவர். ஆகியால் நம்முடைய வழக்கை நம்ம என்ன செய்யணும்னா தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்லணும். சில நாட்களுக்கு முன்பாக குடும்பத்தில் அன்பான தெய்வ ஜனமே 2 பேருக்கு 2 சகோதரிங்க, அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அவங்க நல்லா ஆண்டவருக்காக பக்தி செய்தவர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா மூத்தவள் இளையவளை குறித்து ரொம்ப கேவலமாக பேசும்போது சகோதரி வந்து அழுது சொன்னாங்க, ஐயா, இது போல் என்ன நிந்தனையான தூசணமாக தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்கய்யா அப்படின்னு சொல்லி அவங்க அன்பான தேவ ஜனமே சொல்லும்போது அந்த சகோதரி சொன்ன, சிஸ்டர் கவலைப்படாதீங்க, ஏன்னா வசனம் சங்கீதம் 34:19 சொல்லுது, நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் ஏராளம், ஆனால் கர்த்தர் நின்று விடுவிப்பார், நிச்சயமாக அவங்க நிலைமை மாற்றுவார், ஆனால் நீங்கள் தொடர்ந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சகோதரியை தைரியப்படுத்தி விசுவாசமான வார்த்தையை சொல்லி ஜெபித்து அனுப்பினேன். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? 2 நாள் விட்டு ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா, என் குடும்பத்தில் என்னை யார் அவதூறாக பேசுனாங்களோ அவங்களே வந்து என்கிட்ட ஒப்புருவானாங்கோ, சமாதானமானாங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அன்பான தெய்வ ஜனமே, சில நேரங்களில் நம்ம தப்பு செய்யாமலே தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, இதனால் நம்முடைய விசுவாசம் என்ன ஆகிடக்கூடாது, தளர்ந்து போகக்கூடாது. நாம் விசுவாசத்தில் இன்னும் தேவன்கிட்ட கடந்து செல்ல கற்றுக்கொள்ளணும். ஆனால் அப்படி தான் கடந்துக்கு வந்தாங்க. தேவன் என்ன செய்தார் சொல்லுங்கள்? அவங்க வரும்போது கண்ணீரோடு வந்தாங்க, ஆனால் போகும்போது மகிழ்ச்சியோடு கடந்து போனார்கள். அவங்களுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் அற்புதம் செய்வார். ஆகையால் இந்த காலவேளையில் இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற அன்பு தேவச்சனமே, நிச்சயமாகவே இன்றைக்கும் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 56ஆம் அதிகாரம் 8-9 வசனம் வாசிச்சு பாருங்கள். தேவ மனுஷன் தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் என் கண்ணீர் எல்லாம் துருத்தியில் பிடிச்சி வச்சுருக்காரு, நீங்கள் விடுற ஒரு சொட்டு கண்ணீர் கூட வீணாகாது. ஏன்னா நம்முடைய தேவன் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, நம்முடைய தேவன் கண்ணீரை காண்கிற தேவன். இன்றைக்கு கட்டாயமாக உன் கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாக இருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மார்த்தியா மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து அழுதாங்க. அதை கண்டு ஆண்டவர் என்ன பண்ணார்னா அழுதார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அழுதது மாத்திரம் இல்லை, செத்தவனை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பல பகுதிகள் என்னங்க செத்து கிடக்கலாம், பல பகுதிகளில் பலவீனம் அடைந்திருக்கலாம். இன்றைக்கு பலவிதமான சோதனையின் வழியாக நீங்கள் கடந்து போயிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக இன்றைக்கி உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களுக்கு அற்புதம்
செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேவன் நோக்கி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்நாளின் கண்ணீரை கண்ட ஆண்டவர், அந்நாளுக்கு அற்புதம் செய்தவர், இன்றைக்கு ஆண்டவரே சமீபத்திலும் தூரத்திலும் யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, சரீர பிரச்சனை நிமித்தமாக, வேலை மேலே ஆண்டவரே பலவிதமான நிந்தைகள், அவமானமான வார்த்தைகள் நிமித்தமாக, வியாபாரத்தில் பெரும் தோல்வியோடு கண்ணீரோடு உடைந்த நிலை இருக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, அவருடைய கண்ணீர்களெல்லாம் துடைத்து அவருடைய சிறையிருப்புகளெல்லாம் மாற்றி தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அவள் சிறுமைப்பட்ட நாளுக்கும் துக்கித்த வருஷத்துக்கும் தக்கதாக அவளை ஆசீர்வதியுங்க ஆண்டவரை. சரீர பலவீனத்தோடு இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகபலனை தாரும். தோல்வியோடு இருக்கிற மக்களுடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றி அற்புதங்களை செய்யும். நீர் அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை கேட்டு அன்பான தேவ ஜனமே, உண்மையாகவே எனக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் விசுவாசித்தா, இன்னும் நான் தேவனுக்குள்ளே வளரணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் என்ன பண்ணுங்க அன்பான தேவ ஜனமே, எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும். அது மாத்திரம் அல்ல, உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களோடு கூட என்ன பண்ணலாம், எஸ்எம்எஸ் வழியாகவோ கமெண்ட் வழியாக இல்லைன்னா நேரடியாக தொலைபேசியின் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகாத இருந்தால் எங்களுடைய ஆலயத்தில் 7 ஆராதனைகள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய ஆராதனை நேரத்தை பார்த்து உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.